இந்த ஒரு பையன் விற்கிறதுக்காக முட்டையெல்லாம் சைக்கிள் எடுத்துன்னு போறான். அவன் வேடிக்கை பார்த்துனே போனதுனால கீழே இருக்கிற பூசணிக்காவை கவனிக்காம அந்த பூசணிக்காய் மேலேயே சைக்கிளே ஏற்றிடுறான். அதனால சைக்கிள் டயர் வழுக்கி அவன் கீழே விழுந்துதான். அவன் விற்கிறதுக்காக எடுத்துன்னு போற முட்டையும் கீழே விழுந்து உடஞ்சு போயிடுது. உடனே அவனை சுத்தி இருக்கிறவங்க வந்து அவனை அப்படியே தூக்கி விட்டுறாங்க. இவன் கீழே விழுந்து உடஞ்ச அந்த முட்டைகளை பார்த்து, இந்த முட்டைகளை வித்து வர காசை வச்சுதான் எங்க வீட்டுல சாப்பிடவே முடியும், ஆனா அதுக்கும் இப்ப வழி இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுகுறான். அது மட்டும் இல்லாம இப்பதான் நான் வேலைக்கே சேர்ந்தேன், என்னோட ஓனரும் இந்த விஷயம் தெரிஞ்சா பயங்கரமா திட்டுவாரு, எனக்கு வேலையை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையா கவலைப்படுறான். அப்ப ஹீரோயின் அங்க வந்து அவங்க கையில இருக்கிற காசை அவனுக்கு கொடுத்து, கவலைப்படாதப்ப உடஞ்சு போன முட்டைகளுக்கு பதிலா வேற முட்டைகளை வாங்கி ஓனர் கிட்ட கொடுத்துரு, இதனால உன்னை வேலையில இருந்து தூக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் காசு கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்றதை பார்த்து அங்க சுத்தி இருக்கிறவங்களும் அவங்களால முடிஞ்ச உதவியா பணமா கொடுக்குறாங்க. இந்த பையனை அவங்க கொடுத்த காசெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். வந்தவன் ஒரு மளிகை கடைக்கு வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அவன் பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி கிட்ட இவன் கொண்டு வந்த எல்லா பணத்தையும் வந்து அவங்க கிட்ட கொடுக்குறான். அந்த லேடியும் அந்த காசை வாங்கி எண்ணி பார்த்துட்டு என்ன கலெக்ஷன் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே சின்ன பையன் என்னையும் நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி உங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அங்க வந்து அவன் தலையிலேயே ஒண்ணு போட்டு அவனுக்கு யார் யார் எவ்வளவு காசு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல் கலெக்ஷன் காசையும் கொடுக்க சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே ஒரே டீம் தான். மக்களை ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கை இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் அழுகி போன முட்டைகளை கீழே உடைச்சதுக்கு இவ்வளவு கலெக்ஷன் வந்தது பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி 3 பேர் சிரிக்கிறாங்க.